கோடான கோடி விஜய் டிவி ரசிகர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஜோதிட தர்பார். நம்ம தர்பாருக்கு வழக்கம் போல 3 துறை சார்ந்த நம்மளுடைய பிரத்யேக சிறப்பு வல்லுநர்கள் வருகை தந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு நமக்காக என்ன சொல்ல போறாங்க, இன்றைய நாள் நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது தெரிஞ்சுக்க ஆவலா இருக்குல்ல? வாங்க சந்திக்கலாம். குருஜி ஐயா, முதல்ல ஒரு கேள்வி, அதனை தொடர்ந்து இன்னைக்கு இந்த 12 ராசிகளுக்கும் நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நீங்க எங்களுக்காக கணித்து சொல்லணும் ஐயா. எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம் என்னன்னா, நம்ம இந்த ராசி கற்கள் போட்டுக்கிறோம் இல்லைங்களா, அதை எதை வச்சு நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கணும்? ராசி நட்சத்திரம் இதை வச்சு தேர்ந்தெடுத்து வாங்கணுமா, இல்ல நம்ம ஜாதகப்படி தான் வாங்கணுமா? இது ராசி கற்களா இல்ல ராசிக்கு கற்களா அப்படின்னு நீங்க ஒரு அற்புதமான ஆர்டிக்கல் எழுதியிருந்தீங்க, நான் அதை படிச்சிருக்கேன். சோ அதுல இருந்து சுவாரஸ்யம் சொல்லுங்களேன், இதை நம்ம எப்படி தேர்ந்தெடுத்து அணிவது? அதாவது உங்களுடைய சந்திர ராசிப்படி நீங்கள் இந்த தனுசு ராசி, மீன ராசி, மிதுன ராசின்னு இருக்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி ராசிப்படி கற்கள் அணிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஞானிகள் எந்த இடத்துலையும் வலியுறுத்தலை. அது ஒரு தவறான நடைமுறை. அதை விட உங்களுக்கு ராசியான கல் எது? உதாரணமாக உங்களுக்கு ஒரு கிரகம் வலுவிழந்து இருக்கிறது, அந்த கிரகம் நல்லது செய்ய வேண்டிய கிரகம் நல்லது செய்யறதுக்கு முடியாத அளவில் பலவீனமாக இருக்கும்போது அந்த கிரகத்தை வலுப்படுத்தி கொள்வதற்காக அந்த கிரகத்துடைய கல்லை அணிஞ்சு கொள்ளணும். அந்த கிரகத்தோட கல்லை நீங்கள் உடம்போடு ஒட்டி இருக்கிற மாதிரி அந்த கிரகத்தோட விரலை, அந்த சொல்லப்படுகின்ற விரலை நீங்கள் அணிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் ஞானிகள் அறிவுறுத்தி இருக்கிறாங்களே தவிர, உங்களுடைய ராசிப்படி நான் கடகராசி முத்து போட்டுக்கணும், நான் துலாம் ராசி வைரம் போட்டுக்கணும், நான் மீன ராசி புஷ்பராகம் போட்டுக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் இந்த அற்புதமான சாஸ்திரத்தில் ஞானிகள் சொல்லலை. அதே நேரத்தில் ஒருவருடைய ஜாதகம் இன்னும் தெளிவாக சொல்ல போனால், இந்த சந்திர ராசிப்படி, சந்திரன் இருக்கும் அமைப்புன்னு சொல்கிற சந்திர ராசிப்படி கற்கள் போடவே கூடாது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவில்லையோ, குறிப்பாக லக்னாதிபதி கிரகம் வலுவில்லைன்னா அந்த கிரகத்தோட கல்லை தான் நீங்கள் ஜாதகத்தின் துணை கொண்டு ஜாதகத்தை பார்த்து ஒரு முழுமையான ஜோதிடரை கன்சல்ட் பண்ணி அந்த ஜோதிடருக்கு அந்த எந்த கல்லை நீங்கள் போட்டால் உங்களுடைய ஜாதகம் வலுப்பெறும், இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பிற்கு உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு தான் நீங்கள் அந்த கல்லை போட்டுக்கணுமே தவிர, ராசிப்படி பொதுவான கற்கள் போடுறது ஒரு தவறான போக்கு. இதில் ஒரு ஆபத்து என்ன இருக்குன்னா, நீங்களே உங்களுடைய சந்திர ராசிப்படி, நான் அந்த கட்டுரையில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த கட்டுரையில் கூட இதை பற்றி எழுதியிருக்கிறேன், இந்த ராசிப்படி மிதுன ராசிக்காரன் நான் பச்சை மரகத பச்சை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சில நேரங்களில் விருச்சிக லக்கணத்தில் பிறந்த ஒருவருக்கு மிதுனம் அதாவது மிதுன ராசி 8 ராசியாகும். அட்டமாதிபதியோட கல்லை போடும்போது சில நேரம் ஒரு சாதகமற்ற பலன்கள் நடக்கக்கூடும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கல்லை போட்டதுலேருந்து நான் அன்னைக்கு நான் கீழே விழுந்துட்டேன், இந்த கல்லை போட்டதுலேருந்து எனக்கு தலைவலிக்குது இப்படின்னு சில பின்னடைவான அமைப்புகள் உருவாவதற்கு இந்த ராசிப்படி கல் போடுறது தான் காரணம். ஆகவே ராசிப்படி கற்கள் போடுறதை விடுத்து உங்களுடைய ஜாதகத்தில் நன்மை செய்ய விதிக்கப்பட்ட கிரகங்கள் வலுவிழந்து இருக்கிற நிலைமையில் ஜாதகத்தை பார்த்து தான் நீங்கள் அந்த கற்களை அணிஞ்சுக்கணும். அப்படித்தான் ஞானிகள் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. எதையுமே ஜாதகம் பார்த்து அலசி ஆராய்ந்து அதற்கேற்ப நடந்து கொள்வது ரொம்ப சாலச் சிறந்தது இல்லையா? இதனை தொடர்ந்து இன்னைக்கு இந்த நாள் 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும்னு சொல்றீங்களா? மேஷ ராசிக்காரர்கள் பண வரவின் மூலமாக தங்களுடைய தொழில் சிக்கல்களை தீர்த்து கொள்ளும் நாளாக இந்த நாள் இருக்கும். பணம் கை நிறைய இருந்தாலே நம்முடைய அனைத்து சங்கடங்களும் தீர்ந்துவிடும் என்பது ஒரு அடிப்படை விதின்றதுனால, எல்லா விதமான ஒரு சகல பின்னடைவுகளையும் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு வருமானத்தின் மூலமாக தீர்த்து கொள்வீர்கள். வீட்டில் கூட சில பேருக்கு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை பொருளாதார சிக்கல்களால் இருக்கும். அந்த சிக்கல்கள் முழுவதுமே இன்றைக்கு மேஷராசிக்காரர்களுக்கு தீருகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபத்தினருக்கு உதவி ஸ்தானம் இன்றைக்கி ரொம்ப வலுவாக இருக்குது. ஆகவே எதிர்பாராத இடத்துலேருந்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும். அந்த உதவி உங்களுடைய இளைய சகோதரிகள் மூலமாகவும் கிடைக்கலாம். இதை தம்பி செய்து கொடுப்பானா, தங்கச்சி செய்து கொடுப்பாளா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு அமைப்பில் கேட்காமலே அவர்கள் பின்பிறந்தவர்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை முடிவெடுத்து அவர்களாகவே தேடி உங்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமையும்.